என்னாச்சு என்னாச்சு தேவி சொல்லு. எதுக்கு அழுவுற? அம்மா அம்மா இங்க வாயேன் சீக்கிரம். என்ன கையில் என்ன? அழாத அம்மா, இங்க பாருமா, இவ அழுதுகிட்டே இருக்கா. என்ன இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. தேவி என்னாச்சு? இவன் அழுதுட்டு இருக்க? எதுக்கு அழறா? தெரியலம்மா, அழுதுகிட்டே இருக்கா. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. தேவி 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 என்ன ஏதுன்னு சொன்னாதானே புரியும். என்னாச்சு தேவி? அழுகையை நிறுத்து. என்னாச்சு? தேவி தேவி இப்படி நீ அழறது உனக்கு நல்லதே இல்ல. ஏற்கனவே நீ இந்த மாதிரி அழுதனாலதான் என்னாச்சு? மயக்கம் போட்டு ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அழாத. ஆயிடுச்சு. சொன்னா கேளுமா, அழாத. என்னாச்சு தேவி? சொன்னாதானே தெரியும். எதுவா இருந்தாலும் சொல்லு தேவி. வயித்துல புள்ளைய வச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ இப்படி அழக்கூடாது. அது நல்லது இல்லன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. அழாத தேவி. ஏய் கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, விக்னேஷ் என்ன பார்க்க வருவார்னு சொன்னீங்கல்ல, ஆனா அவரு வரல. எனக்கு அவரு ஞாபகமாவே இருக்கு. அவர்கிட்ட பேசலான்னு கால் பண்ண. விக்னேஷ் என்ன சொன்னாரு? அவரு போன வேதவல்லியத்தை தான் எடுத்தாங்க. சரி, உங்க அத்தை என்னதான் சொன்னாங்க? விக்னேஷ்க்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. ஜென்மத்துக்கும் இனிமே உன்னால விக்னேஷோட பொண்டாட்டியா நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இனிமே விக்னேஷ் வாழ்க்கையிலே இல்லன்னு சொல்றாங்க. இல்ல தேவி தேவி. தேவி நான் அவரை நிரந்தரமா இல்ல இல்ல. பிரிச்சிட்டேனக்கா. ஏய் முதல்ல அழறத நிப்பாட்டு. ரிலாக்ஸ் ஆகு. என்ன அவங்க சொன்னது அப்படியே நடந்துருமா என்ன?